வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உளுந்து வடை செய்யும்போது தண்ணியோட அளவு கூடி போகாமல் இருக்கணும்னா 1 கப் உளுந்துக்கு எத்தனை கப் தண்ணி சேர்த்து இந்த உளுந்தை ஊற வைக்கணும், அதே போல் உளுந்து மாவோட பதம் எந்த மாதிரி இருக்கணும், எண்ணெய் குடிக்காத நல்ல மொறுமொறுன்னு வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்பக்கம் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கக்கூடிய டேஸ்டியான உளுந்து வடை எப்படி செய்யணும் எல்லாமே இந்த வீடியோவில் நல்ல ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்து வடை செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். இருந்தாலும் எத்தனை வாட்டி பண்ணினாலும் கூட ஏதாவது ஒரு தடவையாவது சொதப்ப தான் செய்யும். அதுக்கு காரணம் இந்த உளுந்தை ஊற வைக்கும்போது எத்தனை கப் தண்ணி சேர்க்கணும்னு நமக்கு தெரியாது, உளுந்து மாவை அரைக்கும் போது எவ்வளோ கப் தண்ணி சேர்க்கணும்னு நமக்கு தெரியாது. அந்த தெரியாத விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 250 ml அளவுள்ள ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம். இந்த உளுந்தை கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியில் வச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கணும். அப்போ தான் நம்ம சேர்க்க போகிற தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கும். இனி வடிகட்டி எடுத்த இந்த உளுந்தை திரும்பவும் அதே பவுலில் சேர்த்து இனி இது கூட உளுந்து அளந்தெடுத்த அதே கப்பில் தான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த உளுந்தை நாம் ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது 4 மணி நேரமாவது இந்த உளுந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வடைக்கு மாவரைக்க போகிறோம். இனி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு இந்த உளுந்தை அப்படியே ஊற விடலாம். 4 மணி நேரம் கழித்து இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாலு மணி நேரம் இந்த உளுந்தை ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு எல்லா தண்ணியையும் இந்த உளுந்து உறிஞ்சிருக்கும். பார்க்கும்போது வெறும் உளுந்து தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். 1 கப் உளுந்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியோட அளவு கூடாமல் கரெக்டாக இருக்கும். அப்படி தண்ணி இருந்தால் கூட இதே போல் கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த தண்ணியோடவே சேர்த்து இந்த உளுந்தை நாம் மாவரைக்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த உளுந்து வடைக்கு மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிரைண்டர் ஓட விட்டு நம்ம ஊற வச்ச இந்த உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கலாம். எல்லா உளுந்தையும் இதே போல் கிரைண்டரில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனாலேயோ கையாலேயோ மெதுவாக இப்படி ஒதுக்கி விட்டு அரைச்செடுக்கணும். இப்படி நாம் ஒதுக்கி விட்டு அரைச்செடுக்கும் போது தான் எல்லா உளுந்தும் ஒரே மாதிரி அரைஞ்சு கிடைக்கும். இப்படி நம்ம கையாலேயோ ஸ்பூனாலேயோ ஒதுக்கி விடாமல் இருந்தோம்னா இந்த உளுந்தெல்லாம் ஏதாவது ஒரு பக்கம் போய் சுற்றி அப்படியே இருக்கும். பாதி உளுந்து அரைஞ்சிருக்கும், பாதி உளுந்து அரையாமல் இருக்கும். இட்லி மாவு தோசை மாவு மாதிரி இதில் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறது கிடையாது, கெட்டியாக அரைச்செடுக்க போகிறோம். இந்த உளுந்து மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, உளுந்து வடைக்கு மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, கிரைண்டர் பக்கத்துலேயே நின்று அரைச்செடுத்தால் தான் பர்ஃபெக்டான உளுந்து வடையும் பர்ஃபெக்டான இட்லி தோசையும் நம்மளால் ரெடி பண்ண முடியும். இப்போது இந்த உளுந்து பாதி அளவுக்கு அரைஞ்சு மாவு இந்த மாதிரி கெட்டியாக தொடங்கினதும் இனி இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த 1 கப் உளுந்துக்கு நம்ம ஊற வைக்கும்போது 1 கப் தண்ணி சேர்த்தோம். இனி அடுத்ததாக நம்ம அரைக்கும்போது கரெக்டாக 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்செடுக்க போகிறோம். இப்போது 1/2 கப் அளவுக்கு தண்ணி நான் எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக அப்படியே ஊற்றாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அதே சமயம் நம்ம மாவையும் கையால் ஒதுக்கி விட்டு அரைச்செடுக்கணும். அப்போ தான் இந்த எல்லா உளுந்தும் நமக்கு ஒரே மாதிரியாக ஒரே டைமில் அரைச்செடுக்க முடியும். இல்லைன்னா பாதி உளுந்து அரைஞ்சிருக்கும், பாதி உளுந்து அரையாமல் இருக்கும். நம்ம இந்த மாவை ஆட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த 1/2 கப் தண்ணியையும் ஃபுல்லாக சேர்க்க போகிறோம். நான் சொல்லித்தரக்கூடிய இந்த டிப்ஸையில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எப்போவும் ஒரே மாதிரியாக நல்ல பர்ஃபெக்டான உளுந்து வடை ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த 1/2 கப் தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சு. அதே சமயம் மாவையும் ஒதுக்கி விட்டு அரைச்செடுக்க போகிறோம். இப்போ இந்த மாவோட பதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 1/2 கப் தண்ணி சேர்த்தும் கூட இந்த மாவு இன்னும் நல்ல கெட்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். மாவு நல்ல கெட்டியாக இருந்தால் உளுந்து அரைப்படாதுன்னு நினச்சி தண்ணியை கோரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு உளுந்து வடை பர்ஃபெக்டாக வராது. இனி உளுந்து வடை செய்யும்போது
1 கப் உளுந்து எடுத்தீங்கன்னா 1 கப் தண்ணி சேர்த்து உளுந்தை ஊற வைக்கணும். 1/2 கப் தண்ணி சேர்த்து மாவு அரைக்கணும். இதுதான் உளுந்து வடை செய்யும்போது தண்ணியோட அளவும். இந்த அளவை நீங்கள் நோட் பண்ணி வச்சாலே எவ்வளோ உளுந்து வடை வேண்டாலும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். இந்த அளவு எல்லாமே நானாக கண்டுபிடிச்சது தான், எனக்கு யாருமே சொல்லி தந்தது கிடையாது. இனி இந்த மாவில் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாகவே நாம் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டு இந்த உளுந்தை நல்லா அரைச்செடுக்கணும். பிகினர்ஸ் கூட நல்ல ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். மாவை எப்படி ஸ்பூனால் ஒதுக்கி விடுவதா இருந்தால் மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் உட்டன் ஸ்பூனோ ஸ்பேச்சுலாவோ யூஸ் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது. இனி மாவு நல்லா அரைப்பட்டதும் இது கூட இந்த டைம்லேயே நாம் பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். அடுத்ததாக இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்க்கலாம். இந்த உப்பும் பெருங்காயத்தூளும் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்படி நம்ம மாவு கடைசியாக அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு தடவை ஓட விட்டுட்டு இந்த மாவை வழிச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாவில் உப்பு பெருங்காயத்தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு வேண்டி தான் நான் இப்போவே சேர்த்துருக்கேன். இந்த உளுந்து வடையில் நம்ம நல்ல மிளகு சேர்க்கும் போது முழுசாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக அரைஞ்சு கிடைக்கணுன்னா கூட இந்த டைமில் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மாவு எடுத்ததுக்கு அப்புறமா 2ஆவதும் சேர்க்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஆனால் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த டைமில் சேர்க்கக்கூடாது. இப்போவே சேர்த்துட்டோம்னா இந்த மாவோட கன்சிஸ்டன்சியே மாறிடும். இப்போ இந்த மாவை வழித்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இந்த மாவோட பதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கையால் எடுத்து போடும்போது நல்ல கெட்டியாக இருக்கணும். இந்த 1 கப் உளுந்துக்கு எவ்வளோ மாவு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இனி இந்த மாவில் எவ்வளோ வடை பொரிக்க முடியுதுன்னு பார்ப்போம். எல்லா மாவையும் இந்த பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இனி இது கூட 1 டீஸ்பூன் போல் நல்ல மிளகு சேர்க்கலாம். நல்ல மிளகு நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இனி இது கூட 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்க்கலாம். துருவி சேர்க்கலன்னா பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். ஆனால் இப்படி துருவி சேர்க்கும்போது நமக்கு சாப்பிடும்போது வாயில் கடிபடாமல் இருக்கும். இந்த உளுந்து வடையும் நல்ல மணமாக இருக்கும். நல்ல மிளகு கறிவேப்பிலை இஞ்சி சேர்த்தாச்சு. இனி அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 எடுத்தால் போதும். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எண்ணம் சேர்க்கணும். அப்போ நல்லா இருக்கும். இனி இது கூட கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவும். இது எல்லாத்தையும் சேர்த்து இனி கையால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்படி வெங்காயம் சேர்க்கும்போது உப்பு சேர்த்தோன்னா இந்த வெங்காயத்திலிருந்து நீர் விட்டு இந்த உளுந்து மாவோட பதமே மாறிடும். அதனால் மாவு அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டோம்னா அந்த மாவுலே உப்பு பெருங்காயத்தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். கடைசியாக இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி நல்ல மிளகு வறுத்த பச்சரிசி மாவெல்லாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாவு பார்க்குறதுக்கு பந்து மாதிரி இருக்கணும். இப்போ உளுந்து வடைக்கான மாவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த வடையை பொரிச்சு எடுக்கலாம். உளுந்து வடை பொரிக்கும்போது ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கணும். இந்த தண்ணியில் கையை நனைச்சி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் வடை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இப்படி கையால் உருட்டும் போது மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இதுதான் இந்த உளுந்து மாவோட கரெக்டான பதம். இனி விரலால் இந்த மாதிரி கரெக்டான ஒரு ரவுண்டு ஷேப்பில் தட்டி விட்டு ஒரு விரலால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துட்டோம்னா உளுந்து வடை சூப்பராக வந்துடும். இனி இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அதுபோல் இந்த வடையை பொரிச்செடுக்கும்போது எண்ணெயோட சூடு மிதமான சூடில் இருக்கணும். இதே போல் ஒவ்வொரு தடவையும் கையை தண்ணியில் நனைச்சி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதே போல் உருட்டி எடுத்து வடை தட்டி ஒரு சின்ன ஹோல் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். மாவை உருட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் உங்களோட உளுந்து வடை நல்ல பர்ஃபெக்டாக வரும். இப்படி நம்ம மாவை அரைச்செடுத்துட்டோம்னா இந்த உளுந்து வடை தட்டுறதுக்கு நமக்கு பிளாஸ்டிக் கவரோ ஸ்பூனோ 2 கையோ தேவைப்படாது. ஒரே கையாலே இந்த மாவை உருட்டி எடுத்து ஒரே கையாலே தட்டி எடுத்து
இப்படி பொரிச்செடுக்க முடியும். இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். அதுபோல் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நீங்கள் விரலால் இப்படி ஹோல் போடும்போது இந்த ஹோல் கரெக்டாக விழும். மாவு லூஸாக இருந்துன்னா இந்த ஹோல் கரெக்டாக விழாது, பார்க்குறதுக்கு இந்த ஷேப்பும் நல்லா இருக்காது. உளுந்து மாவை லூஸாக அரைச்செடுத்து அது கூட கெட்டியாக இருக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் அரிசி மாவை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த உளுந்து வடையோட டேஸ்ட்டே மாறிடும். ஃபுல்லாக அந்த அரிசி மாவோட டேஸ்ட்டு தான் வடையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உளுந்து வடை அதிகமாக எண்ணெய் குடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த உளுந்து மாவை நாம் லூஸாக அரைக்கிறதுனால தான். இதே போல் கெட்டியாக அரைச்செடுத்துட்டு கடைசியாக 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு நாம் சேர்த்துட்டோம்னா உளுந்து வடை பொரிச்சதுக்கு அப்புறமா வெளிப்பக்கமாக நல்ல கிறிஸ்பியாகவும் உள்பக்கமாக நல்ல ஸ்பாஞ்சியாகவும் சூப்பராக வரும். இப்போ ஒரு பக்கம் நல்ல வெந்ததும் கரண்டியால் இதே போல் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் இதே போல் கோல்டன் கலரில் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு அரிப்பு தட்டில் மாற்றிடலாம். இதே போலவே மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் பொரிச்செடுக்க வேண்டியது தான். நம்ம பச்சரிசி மாவும் அதிகமாக சேர்த்தோன்னா இந்த உளுந்து வடை வெந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் கரெக்டான அளவில் இதே போல் பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துட்டோம்னா இந்த உளுந்து வடை சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். எல்லா வடையையும் பொரிச்செடுத்தாச்சு. நம்ம எடுத்த இந்த 1 கப் உளுந்துக்கு எத்தனை வடை கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக 14 வடை பொரிக்க முடிஞ்சது. இது மீடியம் சைஸில் தான் இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் 14 வடை பொரிக்க முடிஞ்சது. இனி இது கூட இஞ்சி தட்டி போட்டு நல்ல சூடாக டீயும் போட்டு குடித்தோம்னா நல்ல சூப்பராக இருக்கும். இந்த உளுந்து வடை கூட ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு சட்னி எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. இனி நாம் ரெடி பண்ணின இந்த உளுந்து வடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு நல்ல கோல்டன் கலரில் எவ்வளோ சூப்பராக ஹோல் விழுந்திருக்கு பார்த்தீங்களா? வெளிப்பக்கமாக நல்ல கிறிஸ்பியாகவும் உள்பக்கமாக பிச்சு பார்க்கும்போது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நான் சொல்லி தந்த இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே போல் அளவுகளில் இதே போல் நீங்கள் உளுந்து வடை ரெடி பண்ணினீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான உளுந்து வடை உங்களாலேயும் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் நல்ல நல்ல ரெசிபியுமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.